பாகவத கிருஷ்காண்டத்தில் நீங்கள் கலந்துருக்க. அதனால் பாலகிருஷ்ண பஜன மண்டலி குருவாயூரப்பனிடத்தில் உத்தரவு கேட்டு இவாளுக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுக்கலாம், இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆப்டாக பாகவதமும் கற்றுக் கொடுத்துருக்கா, நாராயணியமும் பல வருஷங்களாக கற்றுக் கொடுத்துருக்கா, பல ரெக்கார்ட்ஸும் அவள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ரெக்கார்ட் அப்படின்றது எல்லாரும் சேர்ந்துக்கிறதுக்காக ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகமே தவிர பாகவதத்தில் முதல் ஸ்லோகம் படிக்க வந்துருத்தினாலே அதுவே பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் தான். அது நமக்கு அப்படி கிடச்சிருக்கு அப்படின்ற சிஷ்யாளுக்கு, குருவுக்கு பெருமை இருந்ததில் சிஷ்யாளுக்கு ஒரு பெரிய பெருமை. அதுக்காக அதையும் கூட சேர்ந்து பலவிதமான சாதனைகளை படிச்சிருக்கா. இந்த ஒரு சத்சங்கத்தில் இன்னைக்கு கலந்துக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆசைக்கு என்ன பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கா பாருங்க. தனியாக ஒரு கோல்டன் பிரேம் போட்டு ஏனோ தானோன்னு ஒரு அவார்டு. நீங்கள் தான் எக்ஸைட் ஆகிட்டா, எப்போ எடுத்து கொடுக்கணும், எப்போ நாங்கள் போய் சரி நம்முடைய கடமை நம்ம கூப்பிட்டு அதை அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறத சரியாக எடுத்து கொடுக்கணும். கண்ணில் ஒரு ஆனந்தம், எல்லாமே எப்படி நினைச்சாலும் அப்படி மறந்து விட்டா. அப்படிப்பட்டவா இதை பண்ணி கொடுக்கறதும் இந்த இடத்துல கொடுக்கறதும் ஒரு பெரிய விசேஷம். அவன் குருவாயூரப்பன் தீர்மானம் பண்ணியிருக்கிற டைட்டில் உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஆமோதிக்கிற டைட்டில் தான், பாகவத கோகிலம் அப்படின்ற ஒரு டைட்டில். பாகவத கோகிலம். அவர் யாரு? கிளி முகத்தோட ஒரு கிளி 18,000 தடவை கொத்தி 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 அந்த ரசத்தை எடுத்து பரீட்சத்துக்கு 7 நாள்ல கொடுத்துருக்கு. அப்போ சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம் பிபத பிபத. சுகரா சாதாரண பழத்துக்கே ருச்சி ஜாஸ்தி. கிளி கொத்தின பழம் ஸ்ரீமத் பாகவதம். முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியினர். அதையே தமிழ். அவர் சுகபிரம்ம மகரிஷி கொத்தின பழமா ஸ்ரீமத் பாகவதத்தை இங்க பாக்சார்த்தியிடத்துல பார்க்கிறேன். நந்தனார் களிற்றை குவளையத்தோர் தொழுதையத்தும் ஆதியை என் அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமில்லை. என்ன பெருமை பாருங்க. ஆழ்வார் பாட்டு எழுதச்சே அப்பவே அவருக்கு தெரியும். அநேகமாக பல உபன்யாசங்களை நான் சொல்லுவேன். வரக்கூடிய காலங்களில் பாகவதமோ நாராயணியமோ கற்றுக்கிறவாளோ பாராயணம் பண்ணுறவாளோ யார் இருப்பான்னு குருவாயூரப்பன் தீர்மானம் பண்ணான்னா 99% லேடிஸ் தான் இருப்பான்னு அப்பவே அவன் தீர்மானம் பண்ணான். கற்றுக் கொடுக்குறவாளும் இருந்தாலும் சரி, கற்றுக்கிறவாளா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் உலகம் முழுக்க அப்படித்தான் இருந்துன்றான். அதைத்தான் ஆழ்வாரும் அப்பவே இண்டிகேட் பண்ணிட்டார். இது கோதிலின் கனி, முனிவர்கள் கெட்டெடுத்த கனி அமுது. இருந்தாலும் இந்த பாகவதத்தை மனசுல வச்சுட்டு யாரை நான் நமஸ்காரம் பண்றேன் தெரியுமா? ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழ் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆனால் அந்த விஷயத்துல நீங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்டு பாராட்டப்பட வேண்டி வாயர்னா அவாத்து மாமாவுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஐயப்பன் உள்பட அவர் வீடியோ எடுத்துருக்கார், ஆதரிக்கிறார். அவர் அந்த மாதிரி ஒரு பையன், இந்த குடும்பமே அதில் ஈடுபட்டிருக்கு. அந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கல. நான் உங்களை டிராப் பண்ணிட்டு திரும்பி பிக்கப் பண்ண போறதுக்கு அவர் வரலனாலும் நீ பாட்டுக்கு ஒரே சத்சங்கம் பாராயணம்னு போயிட்டே இருக்க அப்படின்னு தடுத்து நிறுத்தினாலும் நமக்கு முடியாது இல்லையா? அதனால இந்த பாக்கியத்தை கண்ணனை விட முதல்ல யார் அழிச்சதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம்னா அவாவா சோக்கு தான் நீங்கள்லாம் கடமைப்பட்டிருக்க. உங்களுடைய ஒரு ஆரவாரத்தோட உங்களுடைய ஒரு குருவுக்கு பாலகிருஷ்ணா பஜனமண்டலியின் சார்பாக பாகவத கோகிலம் அப்படின்ற அந்த உத்தமமான அந்த ஒரு டைட்டிலை வழங்குவதும் உரிமையாகும். ஏன்னா தனியா பேச வேண்டாம், அவர்களுக்கு விட்டுட்டே பேசுவதாக தான். அடியன் பிரியா ஐயப்பன்ற சாதாரண ஒரு இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணி 12 வருடங்களாக இதே மாதிரி வெயில் மழையெல்லாம் பார்க்காம நம்மளே ஆட்டோ வச்சுட்டு போய் தூங்குற நேரத்துல எழுப்பி 2 மணிக்கு தான் சத்சங்கம் ஆரம்பிச்சேன், கிருஷ்ணா சத்சங்கம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் சீரியல் ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்தது.
அப்போ வந்து எங்க சீரியல்ல நம்ம டைம் போயிடும், தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 o'clock ஸ்லாட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டேன், ஏன் ஜி 2 மணிக்கு வைக்கிறேன், அந்த 2 மணிக்கு தான் நீங்க விழிப்பா இருக்கணும் அப்படிம்பேன். சரி, அந்த 12 இயர்ஸா எவ்ரி பர்சன், எல்லா மனிதனுக்கும் 12 வித்தியாசங்கள் வரும். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சின்ன குழந்தை 12 வயசு ஆனப்புறம் தான் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு தோணும். அந்த குழந்தை இன்னும் 12 வருஷம் 24 வயசு ஆனதுன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்டை வாங்கி வேலை பண்ணணும்னு தோணும். அதே குழந்தை 12 வருஷத்துக்கு நல்ல குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு தோணும். அதே குழந்தை 48 வயசுல என் பிள்ளைக்கு என்ன படிக்கணும்னு தெரியல, அதுக்காக நான் உழைக்கணுமே திருப்பி உழைப்பான். அதே குழந்தை 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழந்தை தான் 12 படி போற மாதிரி நம்மளுடைய கிருஷ்ணா சத்சங் வாட் எவர் ஐ ரிசீவ்ட் பாகவத கோகிலம் as well as legendary எல்லாம் டெடிகேட்டட் டு யூ ஆல் ஸ்ரீ கிருஷ்ணா சத்சங். அதுதான் சொன்னாங்க. ஏன்னா பெண்ணுக்கு தான் பெண்ணினுடைய கஷ்டம் தெரியும். ஆண் மகனா இருந்து நம்ம பண்றது வேற, பெண்ணா இருந்து பண்றது இல்ல. இதுல ரொம்ப மனசை நெருடுற விஷயம் என்ன தெரியுமா, ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி. நம்ம ஒரு படி எடுத்து வச்சா 98 படி இறங்கி வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார். யூ ஓன்ட் பிலீவ், கொரோனா டைம்ல நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால நம்ம யூடியூப் சேனல் என்னோட சன்ன ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என்னடா பண்றது, இவெல்லாம் கத்துக்கிறாளே அது கண்டினியூஸா பண்ணணும்னு சொல்லிட்டு 300 தடவை பண்ண போறோம். இப்போ குளோபலாவே ஆல் எல்டர்ஸ், சின்ன குழந்தை 5 வயசுலேருந்து 92 வயசானவா வரைக்கும் நம்மளுடைய சத்சங்கள் சேர்ந்து நாராயணி பாகவதம் சொல்றது பெருமையா இருக்கு. நிஜமா சொல்றேன், இது பெருமைக்காக சொல்லல. அண்ணா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் 3 குறும்பு இருக்கு. ஒண்ணு வந்து குலகர்வம், நம்ம இந்த குலத்துல பிறந்துட்டோம்னு. இன்னொன்னு வித்யா கர்வம், எனக்கு இதை தெரியும்னு. அடுத்து தனகர்வம். அந்த 3 கர்வமும் இருந்தா கிருஷ்ணன் பக்கத்திலேயே வரமாட்டான். அந்த முக்குறும்பு அறுத்து எரிஞ்சாதான் அவர் பக்கத்திலேயே வர. ஏன்னா அவர் அவ்வளவு சௌஷல்யம் சௌலபியம் பண்றார். கிருஷ்ணான்னு கூப்பிட்டா ஓடி வந்து, இன்றைக்கும் சொல்றேன், அனுசியுத்தம் வாட் எவர் யூ டு ஜஸ்ட் சரண்டர் யுவர்செல்ஃப். சரணாகதி மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த விழா இப்படி அழகா அமையுங்கிறது கூட அவர்கிட்ட சொல்லிட்டோம். பாலசிங்க கோர்ட் எப்படி நாராயண பட்டத்தில் சொன்னாரோ, ஏன்னா நிறைய தடங்கல்கள், நிறைய விஷயங்கள் ஹெல்த் வைஸ் ஆகும், ஃபேமிலி எல்லாருக்குமே. மோர் தென் 106 people வந்து ட்ரெயின் பண்றதுன்னா 1.5 வருஷமா சரியா தூங்கல, 12 மணி 1 மணி ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் நான் இதை சொல்ல வரேன் தெரியுமா, நம்ம பண்ற சின்ன ஸ்ட்ரெச் இருக்கே, நான் ஷார்ட்ஸ்ல கூட சொன்னேன், நம்ம மற்றவர்களுக்காக கொஞ்சம் இறங்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து பகவான் பார்த்துப்பார். இதுல வந்து சொல்லும் போது என்னுடைய எவ்ரி உமனோட சக்சஸ்க்கு பின்னாடி மென் தான் இருக்கா. என்ன பொறுத்தவரைக்கும் மென் இருக்கா. என்னோட ஹஸ்பண்ட் as well as my son. யாரா இருந்தாலும் இப்ப நான் எனக்கு வந்து 54 years 12 years back when I've been doing something very இது ரொம்ப ஃபினான்ஷியலா நல்லா இருக்க ஒரு யூனிட் நடந்துட்டு இருக்க டயத்துல அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்பிரிச்சுவலா நம்ம போனோன்னு நம்ம இறங்கினதே அவரோட சப்போர்ட். அப்பெல்லாம் வந்து அவர் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, பரவாயில்ல நீ பண்ணு, உன்னை ஊருக்காக நேர்ந்து விட்டேன்னு. இதுதான் சொல்றாரு, உன்னதான் ஊருக்காக நேர்ந்து விட்டாச்சு. சரி, அவர் தான் அப்படி சொல்றாருன்னா குழந்தை அதுக்கு மேல எங்க சச்சமை. நேற்று கூட வெளில போறோம்னா அவங்களுக்காக என்ன ஃபுட்டு தயார் பண்ணணுமோ அதை பண்ணி டேபிள் மேல எடுத்து வச்சுட்டு தான் வெளில வரும். அந்த கடமை, அந்த கர்மயோகம் இருந்ததுனாலதான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதை பாக்குறவாளுக்கு ஒரு பிரச்சோதனமா இருக்கட்டும். எனக்கு நல்லா தெரியும் தற்பெருமை சொல்றது தற்கொலைக்கு சமானம்னு. ஏன்னா அர்ஜுனன் கிட்ட வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லுவார், ஐயோ அண்ணா விஷயனே நான் என்ன பண்றது, நான் இந்த உயிரை மாச்சிக்கிறேன் கிருஷ்ணா அப்படிங்கும் போது, உங்களுக்கு உயிரை தானே மாற்றணும், உன்னை பத்தி நீ ஏன் பெருமையா சொல்லுங்க, உன்னை பத்தி பெருமையா நீ சொன்னா நம்ம தற்கொலைக்கு சமானம். ஆனா இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், பீயிங் a லேடி, நம்மளுடைய கடமைகளை முடித்து இதே மாதிரி டெய்லி ஜெய்மெண்ட் நீங்க எல்லாரும் வந்தேன், 106 பேரும் வந்தேன், எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, வயசானவா இருக்கா, அத்தனை பேரும் சின்சியரா பண்ணதுனால இந்த மாதிரி பாகவத ரத்னங்கள் உங்களுக்காக வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. என்னுடைய கிருஷ்ண அனுபவம் மற்றவர்களுக்கு போகணும்னு அண்ணா தாமல நான் சொல்றச்சே, ஆண்டாளை பத்தி சொல்லிச்சு கண்ணில் ஜலம் வந்தது. நான் இதேதான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும், ஆண்டாள் மாதிரி கையை பிடிச்சி கூட்டிங்க போவோம். நீங்க சச்சங்கம் போகிறது மட்டும் கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லுங்களேன், கேளுங்களேன், வா வந்து கேளுன்னு சொல்லுங்க. கையை பிடிச்சு கூடி இருந்து கிருஷ்ண மழையில் குளிர்வோம்னு தான் அடிக்கடி சொல்றதே உண்டு. அப்படி கிருஷ்ண மழையில் குளிர்த்து நாராயணி மழைத்து அப்புறம் பாகவதம் மழைத்துன்னு வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் ஜஸ்ட் ஒரு பேர் அதை காமிச்சிட்டு நம்ம ஸ்ரத்தையா பண்ணணுங்கிறதுக்காக இந்த 1.5 வருஷம் இந்த பாகவதம் குஸ் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் உழைத்ததுக்கு பெரிய பரிசு இந்த பாகவத ரத்னங்களே வந்து நமக்கு ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம்னு ஆசீர்வாதம் பண்றது. நம்ம முனீஸ்வர சாஸ்திரிகளா இருக்கட்டும், இது பண்ணணும்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன நம்மளோட பண்ணலாமே. அதனால அண்ணா மாமாங்கிற அந்த க்ளோஸ்னஸ் சச்சங்கான்னு வச்சு நான் எப்பயும் சொல்லுவேன், வசுதைவ குடும்பகம், நம்ம எல்லாம் we are under one family.
ஒன் ஃபேமிலி. இந்த 2020 இருந்து நம்ம வந்து யூடியூப்ல இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் சர்க்குலேட் பண்ணும்பொழுது எவ்ரிடே அவ வந்து வாழ்த்துற வாழ்த்து தான் அடியனை வாழ வச்சிருக்கேன். யூன் பிலீவ் 2020 நம்ம வந்து பாகவதம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் போட ஆரம்பிச்சோம். வயசான அம்மா, வயசான மாமியார், ஐசியூல போயிட்டு வர்ற நிமிஷம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அசோச்சம் வந்துடுவோன்னு 15 நாளுக்கு உண்டானது முதல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். அது கூட டே டைம்ல பண்ண முடியாது. சின்ஸ் கொரோனா யாரும் இல்லை, எல்லா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸும் நம்ம பண்ணணும். ராத்திரி 10 மணிக்கு உட்காந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிட்டது எதுக்கு தெரியுமா, இதெல்லாம் தான் நான் சொத்தா சேர்த்து வச்சுக்கேன். இது மட்டும்தான் சொத்து, இதெல்லாம் தான் சொத்து. அடுத்து வர்ற தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போறது இந்த ஒரே ஒரு சொத்து. நம்ம இந்த சேர்த்து வைக்கிற புண்ணியம், அந்த குழந்தைகள் இதே லைன்ல வரணும். அதுகள் இப்ப பண்றதோ இல்லையோ பரவாயில்ல, 7 தலைமுறைக்கும் இதுவே அரணாகும். இந்த பாகவதமா இருக்கட்டும், நாராயணியமா இருக்கட்டும், சுந்தரகாண்டமா இருக்கட்டும், இப்ப பாலகிருஷ்ணா பஜன் மண்டலி மூலமாக ஆனந்த்ஜிய பழக்கமாயிடுத்து. அண்ட் டாக்டர் செல்வராஜ் அவர் சொன்ன மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைகள் எல்லாம் என்கரேஜ் பண்ணணும்ட்டு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி சிம்பிளா, they are looking very simple. அந்த மாதிரி சொல்ல முக்தாவலின்னு, அந்த முக்தாவலியை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த அவார்ட்ஸ் எல்லாமே உங்க எல்லாருடைய சரண கமலங்களையும் அர்ப்பணம் பண்றேன். அதே கிருஷ்ணன். அண்ணாவை பல சத்சங்கங்களில் பார்க்குறோம், பாகவதர சத்சங்கங்களில் பார்க்குறோம். இது என்ன இருக்குன்னா, நமக்கு சித்த சுத்தியா, சித்த சுத்தி தான். யாராவது டாக்டர் இருந்தால் கோச்சுக்க போகிறேன், டயாலிசிஸ்ன்னு சொல்கிறா பாருங்க, அதுதான் அது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வேண்டாத அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த இது உள்ள போற உடனே கர்ண ரசாயன அமிர்தம்ங்கிற உள்ள போய் இந்த விஷயங்கள் ஒரு கெமிக்கல் இது ஒன்று உண்டு பண்ணும். அப்படி சகிர்ந்து என்னது, ஒரு தரம் கேளு, ஒரு தரம் நாமத்தை சொல்லு, ஒரு தரம் பண்ணினதுக்கு இவ்வளவுன்னா, அப்ப அனவரதமும் அனன்யா சிந்தையும் தோமா. அப்படி வாழ்க்கையில குடும்பத்தில் இருந்து இதையும் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா பரமஸ்ரேயஸாக இருக்கணும்னு இந்த எல்லாருடைய சார்பாகவும் மேடையில் கூட சார்பாகவும் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களோட கூடி இருந்து சொல்லலாம், கூடி இருந்து அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கா. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தன்யோஸ்மி. திருக்கோளூர் பெண்வெள்ளி ரகசியத்தில் அவள் பண்ண தபஸ், அதில் அவளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதெல்லாம் ஆரம்ப காலம்னு அதை நான் நினச்சிப்பேன். அதெல்லாம் ஆரம்ப சூரா தாட்சிணாத்தியான்ற மாதிரி ஆரம்பத்தில் அப்படிதான் இருப்பா. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய்டும். பார்த்தா 10 வருஷம் கழிச்சு இது பிரம்மாண்டமான ஆலவிருட்சமாக வளர்ந்து நிற்கிறது பார்க்குற போது பெரிய ஆனந்தமாக இருக்கு. இதெல்லாம் அந்த விதைக்கிற விதை, அதில் கண்ணன் சொல்கிற அபியாசேனது கௌந்தேயன்னு ஒரு ஆரம்பத்தில் எல்லாமே சங்கடமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். குழந்தைய பிறந்த உடனே நடந்துருமா, அதனால பயிற்றுவித்த பிறகு நடக்கிறது. அந்த மாதிரி பிரியாவுடைய இந்த ஆன்மீக யாத்திரை, ஒரு பக்கம் நாராயணியம், ஒரு பக்கம் பாகவதம், இதை எடுத்துக்கொண்டு ஜென்ம சாபல்யத்துக்கு இதை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணி அதற்காக அனவரதம் உழைத்து கொண்டு அவள் சில 2-3 வருஷம் முன்ன சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கா வாட்ஸ்அப்பில். இந்த இவளுடைய இந்த பிரவச்சனாதிகளை கேட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள், உருமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய சமயம் எனக்கு ஆனந்த பாஷ்பம் வந்திருக்கு. இது அத்தனையும் அந்த பாகவதனுடைய பெருமை, நாராயணியத்தினுடைய பெருமை, அதை அவள் உட்கொண்டதனுடைய பெருமை. அது பலருக்கு இப்போ வந்தவுடனே கேட்ட 2 வார்த்தை என் காதில், நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிற மாதிரி, நாம் பெற்றது எல்லாரும் இந்த உலகத்துக்கு க்ஷேமார்த்தம், லோகக்ஷேமார்த்தமாக அதை பண்ணணுன்ற எண்ணம் தான் அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அதுதான் மகான்களுடைய சுபாவம். இது சாதாரணமாக பெண்கள்கிட்ட அதிகாரம் கொடுத்தா அவள் மிஸ்யூஸ் பண்ணுவா அப்படின்னு பொதுவான ஒரு தர்மசாஸ்திர கருத்து இருக்குது. அதனால் அவர்களுக்கு அதிகாரத்தை குறைச்சி சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரங்கள். ஆனால் பிரியா போல இருக்கவாளெல்லாம் அந்த தர்மசாஸ்திரக்காரர்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தால் தன் கருத்தையை மாற்றிட்டு இருப்பாள். யோஸ்து அஷ்டகுணக்காமவா, பேராசை பிடிச்சவான்னு சாஸ்திரம் சொல்கிறது. பிரியாவோட பேராசை என்னென்னா, தான் பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க. இதில் பேராசைப்பட்டு தானே ஆகணும். இதுக்கு பேர் தான் ஆசை. இது ரொம்ப ஆச்சரியமான ஆசை. இதை நடத்திட்டு வருது. அவளை பார்க்குற போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அது வெளிநாட்டில் இருந்த குழந்தைகள் திரும்பி இந்த மாற்றுக்கு அவளை பார்த்தா பெற்றோர்களுக்கு இருக்கிற ஆனந்தம் மாதிரி அவளை பார்க்குறச்சே எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நான்
தாங்கள் யசோதையின் அன்பு புதல்வன் மட்டுமல்ல, சரீரமேற்று வாழும் அனைத்து ஜீவராசிகள் உள்ளே துலங்கும் ஆத்மாவே நீங்கள். அருமை. இந்த ஒரு சென்டென்ஸ், இந்த டிக்ளரேஷன், இந்த டிஸ்க்ளைமருக்காகத்தான் பகவான் வந்து வைகுண்ட ஏகின்னு இருக்கச்ச உத்தமா இந்த கோபிகளுக்கு பட்ட கடனை நான் எப்படிடா தீர்ப்பேன்னு சொன்னார். அந்த அருமையான என்ன இடம் வலதெல்லாம் தெரிய வேண்டியது, அறிவே இல்லாத ஆய்வுல சிறுமிகள்னு நம்ம சொல்றோமே, அவர்களுக்கு வேண்டிய அறிவு இந்த மெய்ஞானம் இருந்தது. அடுத்து ராசக்கிரீடை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டது? காமஜயம் என்று காமனை வெற்றி கொண்டது. அருமை. ரவுண்ட் 5. ஸ்ரீகிருஷ்ணன் திருவடிபட்டு பாவம் நீங்கிய பாம்பு. சுதர்ஷனன் என்னும் வித்யாதரன். அருமை. ஸ்ரீகிருஷ்ணன் தலைபறி போன குபேரனின் பணியாள் சங்கசூரன். வெரி குட். யுகல கீதம் என்றால் என்ன? கிருஷ்ணரின் அழகு மற்றும் கோபியரின் மெய்மறந்த நிலையை வர்ணிப்பது. அருமை. காளை உருவில் வந்த அசுரன் அரிஷ்டன். அருமை. குதிரை வடிவில் வந்தவன் கேஷி. கோபால வேஷம் விட்டு வந்தவன் மைனின் மகன் வியாமன். வியோமன். வெரி குட். 6வது ரவுண்ட். ஸ்வல்பக தனையன் என்று ஸ்ரீசுகர் யாரை குறிப்பிடுகின்றார்? அக்ரூரர். அருமை. மதுரையில் ஸ்ரீகிருஷ்ணன் சென்ற மாலாகாரன் பெயர்? சுதாமா. அருமை. நறுமண பூச்சை ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அளித்த திருவக்கரியின் பெயர்? சைரந்திரி. அருமை. மற்போருக்கு வந்த மல்லர்கள் 5. சானூரன், முஷ்டிகன், மூடன், சலன், தோஷகலன். தோஷலகன். ஸ்ரீகிருஷ்ணனால் கொல்லப்பட்ட மத யானை? குவலை குவலையா பீடம். ஓகே, அதுல கோச்சு விட்டா பாதி பாதி கேட்கறது. கம்சன் எவ்வித அதே நம்ம பாஸ்டா போறது அதுக்கே தாங்கல. கம்சன் எவ்வித பக்தியினால் எவ்வித முக்தி அடைந்தான்? துவேஷ பக்தியினால் சாரூபிய முக்தி அடைந்தார். அருமை அருமை. அடுத்து ராபிட் ஃபயர் ரவுண்ட் 7. ஸ்ரீகிருஷ்ணன் குரு? சாந்திபினி. ஸ்ரீகிருஷ்ணன் வதைத்த சங்குவடி வசுரன்? பஞ்சதனன். அருமை. காளையவனன் யாரால் சாம்பலாக்கப்பட்டான்? முச்சுக்குந்தர். அருமை. சுத்வாகுணான் புவனசுந்தர சொல்வதாந்தே, இது யாரால் கூறப்பட்டது? ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணனுக்கு அனுப்பிய செய்தி. அருமை. அடுத்து மன்மதன் எவ்வாறு வாசுதேவரை அடைந்தான்? ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மிணியின் மகனாக பிரத்யும்னன் என்னும் பெயருடன். அருமை. சேமந்தக மணியுடன் ஸ்ரீகிருஷ்ணர் பெற்றுக்கொண்ட 2 ஸ்ரீரத்தனங்கள்? சத்யபாமையும் ஜாம்பவதியும். அருமை. ராபிட் ஃபயர் ரவுண்ட் 8. ஸ்ரீகிருஷ்ணன் அஷ்ட மகிஷிகள்? ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காலிந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணன். வெரி குட். நரகாசுர வதத்தினால் விடுபட்டு ஸ்ரீகிருஷ்ணன் சரணமடைந்த ராஜகுமாரிகளின் எண்ணிக்கை? 16,000. அருமை. அனிருத்தன் யாரை மணந்தார்? பிரத்யும்னனின் மகன் பானாசுரனின் மகளான ஊஷியை மணந்தார். ஊஷையை மணந்தார். ஓகே. துவாரகா வாசிகளுக்கு தான நியமத்தை ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். எதுக்காக? தவறாக தானம் செய்ததால் நிருகன் என்னும் மன்னன் ஓனானாக மாற சாபம் பெற்றார். அந்த மாதிரி சாபம் கிடைச்சிட்டு அதனால தப்பா தானம் பண்ணாதேன்னு சொல்லி கொடுத்தார். அடுத்து 27 நாட்கள் போரிட்டு வெல்ல முடியாத வீமன் ஸ்ரீ கிருஷ்ணனின் அறிவுரை ஏற்றி யாரை அழித்தார்? ஜராசந்தனை. அருமை. 3 பிறவிகளிலும் பகவை பாராட்டி பகவானால் அழிக்கப்பட்டவர்? சிசுபாலன். இன்னொருத்தர் யாரு? தண்டவக்ரன். வெரி குட். அடுத்து பம்து ராஜன்னே மரிஷேதி பஷ்ய புத்தி மீமாஞ்சகி. அதாவது சுகாச்சாரியர் வந்து இறுதியா உபதேசம் பண்ணார். இந்த மாதிரி சொல்லிட்டோம். இது சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இதோட ஆன்சர் சொல்லுங்க. அந்த முக்கியமான பாயிண்ட் நம்ம பண்றோம். ராஜண்ணன் கூப்பிட்டு பரீட்சத்தை வந்து பார்த்து இவர் சொன்னார், சுகாச்சாரியர் இறுதியா சொல்றார், the 7th day, 7வது நாள் தக்ஷகன் வந்து தீண்டி மறித்து விடுவான். 7வது நாள் இதை சொல்லிட்டு முடிக்கிறார். ஏன்னா இது சொல்ல காரணம் பாகவதம் கேட்டுட்டு தன்னையே நினைந்து பகவானே நினைச்சுட்டு அவன் முக்தி அடையணுங்கிறதுக்காக தான் சொன்னார். அது பர்பஸ் சால்வ்டு. ஸ்டில் லாஸ்ட் உபதேசமா இது சொன்னார். இது என்னன்னு சொல்லுங்க. மன்னனே நான் இறக்கப் போகிறேன் என்னும் எண்ணத்தில் தூக்கி எறி, ஏனெனில் அது அறியாமை, இவ்வுடல் நிரந்தரம் அல்ல என்று இறுதியாக உபதேசித்தார். இதேதான் நம்மளுடைய குருக்கள் எல்லாம் டைம் அண்ட் அகைன் ஒரு மாகாணத்திலும் ஒரு இடத்திலும் வந்து பிறந்து நம்ம கிட்ட இதேதான் சொல்றாங்க. மரணத்தை கண்டு பயப்படாத, இந்த உடல்லாம் ஜஸ்ட் இட்ஸ் a vehicle.